இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எக்ஸசைஸ் 3.9ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது, இருபடி சமன்பாடுகளை காண்க. 4 சப்டிவிஷனாக நம்ம கொஷின் கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்னு கேட்டிருக்காங்க, நம்மளை மூலங்களின் கூடுதலும் மூலங்களுக்கான பெருக்கல் பலன் அவங்க கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்மளை இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இருபடி சமன்பாட்டுக்கான பொது வடிவம் ஃபார்முலா நமக்கு தெரியும். x² ஈக்குவல் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் 0. மூலங்களின் பெருக்கல்னாலும் மூலங்களின் பெருக்கல் பலனாலும் ஒன்று தான். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் பாருங்கள். என்ன கொஷின் கொடுத்துட்டாங்க, -9, +20. இதில் -9ன்றது வந்து மூலங்களின் கூடுதல், 20ன்றது மூலங்களின் பெருக்கல். சரிங்களா? ஏன்னா எடுத்து எழுதிக்கோங்க. மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் -9, மூலங்களின் பெருக்கல் பலன் எவ்வளோ, 20. சரிங்களா? ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? என்ன ஃபார்முலா, x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் 0. இப்போ x² அப்படியே வந்துடும், மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, -9 எடுத்து எழுதிக்கலாமா, இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கலுக்கான மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 20. அப்போ 20 ஈக்குவல் 0. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, அப்போ x² ப்ளஸ்ஸு 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் 0. இதுதான் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான இருபடி சமன்பாடு. அடுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 5/3, 4. சரிங்களா? இதில் 5/3ன்றது மூலங்களின் கூடுதல், 5/3. சரிங்களா? 4ன்றது மூலங்களின் பெருக்கல் பலன். இப்போது மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் 4. அப்ளை பண்ணலாமா? என்ன ஃபார்முலா, x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் 0. அப்ளை பண்ணாமல் பாருங்கள், x² அப்படியே வந்துடும், மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 5/3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கலுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, 4. அப்போது 4 ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும்போது ஒரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ x² மைனஸ் 5/3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு 4 ஈக்குவல் 0. இப்போ நமக்கு என்ன இருக்குது, பக்கத்தில் 0 இருக்குது, இந்த 3 இருக்குது, இந்த 3 கேன்சல் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், 3 பெருக்கும் போது கேன்சல் ஆயிருமா, அப்போ நமக்கு இது கூட மட்டும் பெருக்கக்கூடாது, நம்ம டேர்ம் கூட சேர்த்து பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இருபுறமும் பாருங்கள், 3 இருபுறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. அப்போ பெருக்கும்போது என்ன வரும், x² இன்ட்டு 3 மைனஸ் 5/3 இன்ட்டு எக்ஸ் அப்படி வந்துடும். இது கூடியும் இன்ட்டு 3 பெருக்கணும். அடுத்து ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 4 கூடி 3 பெருக்கணும் ஈக்குவல் 0 இன்ட்டு 3. இப்போ இருபுறமும் பாருங்கள் 3 நம்ம பெருக்கியாச்சு. x² இன்ட்டு 3x². சரிங்களா? பெருக்கில் இருக்கிற 3க்கும் வகுத்தில் இருக்கிற 3க்கும் கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும், -5 எக்ஸ் அப்படி வந்துடும். அடுத்து ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 3 12 ஈக்குவல் 0 இன்ட்டு 3 0. 0வோடைய பெருக்குனால வகுத்தில் 0 தான். அப்போ இதுக்கான இருபடி சமன்பாடு என்ன, 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் 0. இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான இருபடி சமன்பாடு. தேர்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின் பாருங்கள், -3/2, -1. ஃபஸ்ட் இருக்கிற மதிப்பு என்ன, இது மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு, -3/2ன்றது. சரிங்களா? -1ன்றது மூலங்களின் பெருக்கல் பலனுக்கான மதிப்பு, -1. அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில், x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் 0. சரிங்களா? x² அப்படியே வந்துடும், மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, -3/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் கூடுதலுக்கான மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, -1 ஈக்குவல் 0. இப்போ x² மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 3/2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 ஈக்குவல் 0. சரிங்களா?
நமக்கு இந்த பகுதியில் இருக்க 2 கேன்சல் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், இருபுறமும் 2ஆல் பெருக்கலாமா? அப்போது 2ஆல் இருபுறமும் பெருக்க ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. பெருக்கும்போது என்ன வரும், x² × 2 சரிங்களா. அடுத்து ப்ளஸ் 3/2 × x, இது கூடிய 2ஆல் பெருக்கணும். அடுத்து -1, இந்த டேர்ம் கூடியும் 2ஆல் பெருக்கணும், ஈக்குவல் 0 × 2. இருபுறம் 2ஆல் பிரிக்கியாச்சா. இப்போ x² × 2 என்ன வரும், பெருக்கும் போது 2x² வருமா. அடுத்து பாருங்க, பெருக்கில் இருக்க 2க்கும் வகுத்தில் இருக்க 2 கேன்சல் ஆயிடும். என்ன வரும் நமக்கு, +3 × xன்னு வரும். அடுத்து -1 × 2 2 ஈக்குவல் 0 × 2 0. 0ஆல் பெருக்கினால வகுத்தாலும் 0 தான். அப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்கான இருபடி சமன்பாடு என்ன, 2x² + 3x - 2 = 0. ஃபோர்த் சப்டிவிஷனுக்கான கொஷின் பாருங்கள். -2 - a whole square, a + 5 whole square கொடுத்துருக்காங்களா. இப்போ முதல்ல கொடுத்துருக்க மதிப்பு மூலங்களின் கூடுதல், இரண்டாவது கொடுத்துருக்க மதிப்பு மூலங்களின் பெருக்கல். இதன் ஃபார்முலா என்ன, x² - மூலங்களின் கூடுதல் × x + மூலங்களின் பெருக்கல் பலன் = 0 சரிங்களா. இப்போ x² அப்படியே வந்துடும், மைனஸ் இன்ட்டு மூலங்களின் கூடுதலுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, -2 - a whole square × x அப்படியே வந்துடும். அடுத்து ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க மதிப்பு, a + 5 whole square = 0. அப்போது x² அப்படியே வந்துடும், மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். 2 - a whole square அப்படியே வந்துடும் × x ப்ளஸ்ஸு என்ன வரும், a + 5 whole square = 0 சரிங்களா. ஃபைனலாக எடுத்து பிளாக்கில் எழுதிக்கோங்க.